அது உன்னோட ஏரியா கிடையாது. என் பர்மிஷன் இல்லாமல் ஏதாவது பண்ணணும்னு வையேன், அப்புறம் நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். அம்மா எவ்வளோ வாங்குனீங்க? இல்லை எனக்கு புரியல, திரும்ப சொல்லு. இங்கே பாரு, சொல்கிறத கவனமாக கேளு. நாளைக்குள்ளே எல்லாரையும் பிடிச்சி நான் முட்டிக்கு முட்டி தட்டுறனா இல்லையான்னு பாரு. நிஜமாவா? அதனால் உன் வேலை போச்சுன்னு வை, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பிரேக்கிங் நியூஸ். ஷிபு ரயிலாட் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஆபீசரின் உடல் கிடைத்துள்ளது. இரவு நேரத்தில் கொலையாளியை கைது செய்ய போகும்போது இவ்வாறு நடந்துள்ளதாக போலீஸ் கருதுகிறார்கள். ஏமா டீ போட்டியா? ஆனால் முழு விசாரணைக்கு பிறகுதான் என்ன நடந்தது என்பது தெரிய வரும். ஏய் இரு, சொன்னா கேளு. டேய் குடுறா அவங்கிட்ட. டேய் அவகிட்ட குடுறா. குடு. அம்மா வந்தாங்கன்னா அடிச்சிருவாங்க. குடுறா. அவளுக்கு ஒரே ஜுரமா இருக்கு, உள்ள கூட்டிட்டு போய் மருந்து கூட. என்ன? சரிங்கம்மா. அம்மா சொன்னது கேட்டுச்சுல? சரி சரி வா. இங்க பாரு, இப்படி சொல்ல எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இன்னும் என் மகனுக்கு காரியம் பண்ணல. உனக்கு தப்பன் பாபுவை தெரியுமா? எலெக்ஷன் டைம்ல அவர் ஓட்டு கேட்டு வீட்டுக்கு வந்தப்ப நான் அவரை பார்த்திருக்கேன். ஏய், உனக்கு என்ன காது செவிடா? ஒரே விஷயத்தை எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப சொல்றது? மண்டியில ஏறாதா? அண்ணே அண்ணே அண்ணே, எனக்கு இன்னும் 2 நாள் கொடுங்கண்ணே. என் கை உடஞ்சு போச்சு, இப்போதான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன். தப்பன் நம்ம வீட்டுல தான் வளர்ந்து பெரிய ஆளானா. 1970 அவ அப்பா கூட இங்க வந்திருந்தாமா. அவன் என் கூட ரொம்ப விளையாடி இருக்கான். இப்பவும் அவன் கூட நல்ல உறவு இருக்குதான். கை முறிஞ்சிடுச்சா? எங்க காட்டு, கை எப்படி முடிஞ்சது? பஸ்ல இருந்து நான் கீழே இறங்கும் போது விழுந்துட்டேன். பஸ்ல இறங்கும் போது விழுந்துட்டியா? இரு, வைத்தியம் பாக்குறேன். அண்ணா அண்ணா வேணாண்ணா வேணாண்ணா. வைத்தியம் பார்க்கணும்பா. வைத்தியம் பண்ணதானே சரியாகும். அண்ணா அண்ணா அப்படின்னா நீ போய் அவனை பாக்குறது தான் சரிமா. நான் அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லு, எல்லாம் புரியுது. எனக்கெல்லாம் இதில் தலையிட விருப்பமே இல்லை. நான் சாதாரண மனுஷமா, சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறேன். இருந்தாலும் பிகாஸ் அமைச்சிருக்காரு இல்லையா, அப்போ நான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். உங்களால் ஆள் அடையாளம் காட்ட முடியுமா? அவங்க அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க இருக்கிற ஏரியா எனக்கு தெரியும். பைட்டோலால இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இங்க பாருங்க, இந்த நியாயமா தண்டனை வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியாது. அதனால அவங்க கையை காலை உடைக்கணுமா, அப்படி இல்லைன்னா அவங்கள ஏதாவது செய்யணுமான்னு தெளிவா சொல்லிடுமா, பாத்துக்கலாம். ஆனா என் பசங்க அந்த ஏரியாவுக்கு போய் ஏதாவது பண்ணாங்கன்னா அதுல கண்டிப்பா கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் இல்லாம பாத்துக்கிட்டே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அவங்கள கொல்லணும்.
நான் கொல்லுவேன். டே அதை இங்க கொடு. இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஆ இங்க பாருங்க, இது வந்து ஷிபூர். இங்க நீங்க வாழணும்னா அதுக்கு அது தேவை. இதைத்தான் என் குரு என்கிட்ட எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இதோட தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு அரசியல் தெரியும். அதெல்லாம் இல்ல, காசு, அரசியல், மதம் இதெல்லாம் அப்படியே முகமுடிதான். ஆனா கடைசியில இவனுங்களாம் ஒன்னா சேர்ந்துருவானுங்க. சிபிஎம், காங்கிரஸ் எல்லாமே இப்படிதான். பகல்ல ஒருத்தர் அடிச்சுப்பானுங்க, ராத்திரியில அப்படியே ஒன்னா கூட்டு சேர்ந்து சந்தோஷமா குடிப்பானுங்க. அப்ப நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுக்கு போமா. தனனனா தனனா நனனனா நனனனா நனனனா. ஏய் கண்ணா, சொல்லுங்கண்ணே. நாளைக்குள்ள பணத்தை வாங்கிடு, இல்ல ஒன்ன கொன்னுடுவோம் பாத்துக்க. என்ன புரியுதா? கவலைப்படாதீங்கண்ணே, ம். நான் எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சிடுறேன். ஆ சரி சரி. இந்தாங்க. காலங்காத்தால நகையோட வரப்பே தெரியுது நீங்க எவ்வளவு மன கஷ்டத்துல இருப்பீங்கன்னு. இந்த பணம்லாம் வேண்டாமா, நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல இது எனக்கு இல்ல வேண்டாம். நீங்களே வச்சுக்கோங்க. வச்சுக்கோ, நான் முடிஞ்சதை பண்றேன். முதல்ல இதை வாங்கிக்கோ. இது உங்களுக்கு வேண்டாமா? கண்ணா,